Hi friends, welcome to Chittu's Tamil channel. இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான கிறிஸ்பான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பானிபூரி செய்கிறதுக்கு வெள்ளை ரவை ஒரு 3 கப்பும் மைதா ஒரு அரை கப்பும் எடுத்திருக்கேன். 1 கப் பட்டாணியை முதல்லையே ஊற வச்சு அது கூட ஒரு 6 உருளைக்கிழங்கும் சேர்த்து வேக வச்சுருக்கேன். பட்டாணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். பானிபூரி செய்கிறதுக்கு மாவு ரொம்ப கவனமாக பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சிக்கணும். புதுசாக செஞ்சு பார்க்குறவங்க இதில் ஒரு பாதி செஞ்சு பார்த்தா போதும். அதாவது ஒரு 1.5 கப் ரவைக்கு ஒரு 2 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிட்டால் போதும். மாவு பிசைஞ்சு முடித்ததும் ஒரு ஈரத்துணியை அது மேலே போட்டு மூடி வச்சிடலாம். இல்லைன்னா மாவு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி அதை மூடி வச்சிடலாம். மாவு ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே மற்ற வேலைகளை பார்க்கலாம். இப்போ நம்ம புதினா தண்ணி தயார் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி இலை. இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வடிகட்டிக்கலாம். இப்போ இதோட ஒரு எலுமிச்சம்பழச்சாறும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளியை ஊற வச்சு அதோட தண்ணியும் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட சாட் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும். சாட் மசாலா இல்லைன்னா சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். புதினா தண்ணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட்டுக்கிறோம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு பட்டாணியோட வேக வச்சுருந்தோம்ல, அதை தோல் உரித்து நல்லா மசித்து வச்சுக்கணும். இப்போ மூடி வச்சுருக்கிற மாவை எடுத்து நல்லா 1 நிமிஷம் அழுத்தி பிசையணும். இப்போ மாவை கொஞ்சம் பெரிய உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிட்டு சப்பாத்தி மாதிரி தேய்க்கணும். நல்லா மெல்லிசாக தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு கிண்ணம் இல்லை மூடி எடுத்துக்கிட்டு நல்லா அழுத்தி ஷேப் பண்ணணும். பொறுமையாக இருக்கு. மேலே முதல்ல ஒரு பூரி மட்டும் போட்டு எடுத்தேன், நல்லா உப்பி வந்தது. இப்போ 2 பூரி போட்டு எடுத்தோம், இதுவும் நல்லா வந்தது. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் நல்லா உப்பி வரும். பூரி நல்லா செவந்ததுக்கப்புறமா எடுத்தால் தான் நல்லா ரொம்ப நேரம் கிறிஸ்பாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்ச நேரத்துலேயே புஷ்ஷுன்னு போயிடும். இப்போ நம்ம பானிபூரி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நீ சாப்பிட வேண்டியது தான். நாங்கள் உருளைக்கிழங்கு வெங்காயம் 2ஐயும் மிக்ஸ் பண்ணி வைக்கல, தனித்தனியாக தான் வச்சு சாப்பிடுவோம். அப்படி தான் எங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.